வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்ட் ஐ. ஸோ தேர்ட் ஐ வந்து ஓப்பன் ஆச்சுன்னா என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப நம்மகிட்ட இருக்கிறதுலே 3 பவர்ஃபுல்லான சக்கரா நான் இன்னைக்கு சொன்னேன். த்ரோட்டு, தேர்ட் ஐ, அப்புறம் வந்து க்ரௌன். இதில் ஆக்னா சக்ரா தேர்ட் ஐ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சக்ரா. இந்த சக்ரா ஆக்டிவேட் ஆகிட்டுனா நம்ம லைஃபே வந்து என்ன ஆயிரும்னா அப்படியே டோட்டலாகவே வந்து மாறிடும். சரிங்களா? ஸோ இது ஒரு விதத்தில் பார்க்க போனால் ரொம்ப ரொம்ப வலி மிகுந்ததாக இருக்கும், ரொம்ப பெயின் இருக்கும் இந்த சக்ரா வந்து ஓப்பன் ஆச்சுதுன்னா. ஏன் அப்படின்னா பிறருடைய மாஸ்க் எல்லாமே வந்து கலண்டு உளுந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும். கான்ஷியஸாக சப்கான்ஷியஸாக இருக்கிற எல்லா விஷயமும் வந்து தெரிய வர ஆரம்பிக்கும். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப பெயினாக இருக்கும் நம்மளுக்கு, அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இது ஸ்லோவாக தான் வந்து ஓப்பன் ஆகும். டக்குன்னு ஓப்பன் ஆனால் வந்து பைத்தியம் ஆயிரும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்து போயிடுவோம். அப்படிங்கிறதுனால சக்ராஸ் எல்லாமே குண்டலினி எல்லாமே ஸ்லோவாக ஆனால் தான் நம்மளுக்கு வந்து அது வந்து பெர்ஃபெக்டாகவும் இருக்கும். இல்லைனா அதை தாங்குகிற சக்தி வந்து நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ இந்த சக்ராஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்துருப்பீங்க, 2 பெட்டல்ஸ் இருக்கும், ரவுண்ட் சர்க்கிள் இருக்கும், அப்புறம் டவுன் ட்ரையாங்கிள் இருக்கும். நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி சர்க்கிள் அண்ட் டவுன் ட்ரையாங்கிள் வந்து ஃபெமினைன் எனர்ஜியை தான் குறிக்கும். ஸோ தேர்ட் ஐ வந்து ஃபெமினைன் எனர்ஜி தான். சரிங்களா? ஸோ அதில் வந்து ஒரே ஒரு காடு, ஃபெமினைன் காடு தான் வந்து இருக்கிறாப்புல இருக்கும் இந்த தேர்ட் ஐயில். டாக்கினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த காடு மட்டும்தான் வந்து அந்த அதாவது ஃபெமினைன் எனர்ஜின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்தால் நிறைய இன்ட்யூஷன்ஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து டெலிபதி நிறைய நல்லா அக்யூரேட்டாக வந்து கிடைக்கும். அப்புறம் பிறரோட இதெல்லாமே வந்து தெரிய வரும். ஸோ பல விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ விஸ்டம், மல்டி டைமென்ஷனல் ஆக்ஷன்ஸ்லாம் வந்து இதனால் நீங்கள் வந்து பண்ணலாம். அதாவது 4D 5D அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம வந்து போகிறதுக்கான ஒரு இது இருக்கும். ஸோ இது வந்து என்ன, ஏன் வந்து இது கொஞ்சம் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னா, அன்கண்டிஷ்னல் ட்ரூத்தை வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதாவது பிறருடைய மாஸ்க் எல்லாமே தெரிய வரும். யார் டெவில் தெரியும், டைமென்ஷன்ஸ்னோட இது தெரியும். அப்புறம் வந்து நார்சிசிஸ்ட் கேரக்டர்ஸ் யாராக இருக்கிறாங்க, எனர்ஜி வேம்பியர்ஸ் வந்து யாராக இருக்கிறாங்க, சைக்கிக் அட்டாக் யார் பண்ணுறாங்க, யார் உண்மையான வந்து இவங்க வந்து பேசுகிறாங்க. மொத்தத்துக்கு பொய் பேசினாலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம் இவங்க வந்து எந்த மோட்டிவில் வந்து சொல்கிறாங்க. அதாவது சில இது வந்து கான்ஷியஸாக தெரியும், சில இது சப்கான்ஷியஸாகவே வந்து தெரிய வரும். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ், ஸோ ரிலேட்டிவ்ஸ், இப்படி பல இது வந்து நம்மளுக்கு வந்து பார்க்க இருக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் வந்து இது என்ன அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என்ன அப்படின்னா, நம்மளால் வந்து கொஞ்சம் தாங்க முடியாமல் ஏன் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாய்ஸு, அதுக்கப்புறம் இந்த ட்ராமாஸு, பொய் எல்லாமே நம்மளுக்கு ஒரே அலர்ஜி ஆயிரும். ஏன்னா அதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும். எதுக்கு இவங்க இப்படி பொய் சொல்கிறாங்க, ஏன் இப்படி ட்ராமா பண்ணுறாங்க, அது சத்தம் இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு வந்து அலர்ஜியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி இருந்தால் தான் வந்து தேர்ட் ஐ வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? அப்படி அதையும் மீறி வந்து உடனே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப லெவல் வந்து பண்ணணும் அப்படின்னா பைத்தியம் கொண்டு வச்சிரும் நம்மளை. ஏன்னா அதை தாங்குகிற சக்தி வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா எல்லாமே அலர்ஜியாக வந்து மாறும். ஸோ டார்க்னஸ்க்கு வந்து பயமே இருக்காது. ஏன்னா எல்லாமே பார்ப்போம்ல நம்ம. ஸோ டார்க்னஸ்க்கு வந்து பயம் வந்து சுத்தமாக போயிடும். தனிமையாக இருக்க தான் வந்து பிடிக்கும். இப்போ கூட எனக்கு வந்து வீடியோஸ் போடுறதுக்கே வந்து மனசு சில நேரத்துக்கு வராது, அப்படியே உட்காந்துருக்க தோணும். அதெல்லாம் வந்து அப்படி இருக்கும். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாரிட்டி நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிடும், என்ன என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சிலவங்களுக்கு வந்து கனவுகள் வந்து கனவுலே வந்து பல விஷயங்கள் வந்து தெரிய வரும். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக அவங்களுக்கு வந்து மாறும். அதை வந்து திறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு பவரு, ஸோ வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது கிடையாது. இது வந்து ஒரு பவர் கிடையாது. அப்போதான் உண்மையான ஒரு தேர்ட் ஐ வந்து திறந்தவன் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ண மாட்டான். சரிங்களா? அதாவது ஏதாவது செஞ்சு திருட்டுத்தனமாக பண்ணி அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு அவங்க மூவே வந்து பண்ண முடியாது. ஸோ என்ன உணரணும் அப்படின்னா தேர்ட் ஐ வந்து ஒரு பவர் கிடையாது உங்களுக்கு. அது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கறதுக்காண்டி கடவுள் வந்து உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ண வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து உணரணும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. உண்மை தெரிஞ்ச உடனே என்ன அப்படின்னா கர்மா வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சரிங்களா?
எனக்கெலாம் வந்து ஸ்டார்டிங் எனக்கே வந்து நல்லா தெரியும் தேர்ட் ஐ வந்து எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொல்லூர் மூகாம்பிகை டெம்பிளில் வச்சு ஒரு ஒரு இது வந்து எனக்கே வந்து தெரிஞ்சிச்சு, அந்த இது ஆக்டிவேஷன்ஸ் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அது ஆன உடனே நம்ம வந்து உடனே 1 மாதத்துல எல்லாம் தெரிஞ்சிடும், இல்லை 1 வாரத்தில் எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு கனவுலாம் காணக்கூடாது. எனக்கு அது நடந்தே இன்னும் வந்து 5 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆச்சு. 4 இயர்ஸ்க்கு அப்புறமும் ஸ்லோவாக தான் வந்து ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக கடவுள் வந்து காட்டுவாரே ஒழிஞ்சு எடுத்தவொடனே காட்ட மாட்டார். அதை தாங்குற அளவுக்கு சக்தி இருந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெலிபதி, அப்புறம் வந்து மிஸ்டிக்கல்ஸ் பவர்ஸ் ஏதாவது கிடைக்கணும்னா கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் கைடன்ஸு, ஒவ்வொருத்தங்களையும் வந்து நம்ம வந்து 100% வந்து நம்பி இருப்போம். ஸோ அவங்கள பற்றி எடுத்தோன்னே நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம அப்படியே அதுக்கப்புறம் நம்ம மேலேயே அதுக்கப்புறம் நம்ம வந்து உலகத்தையே என்னமோ வெறுத்த மாதிரி இருந்துருவோம். ஸோ அதெல்லாம் தெரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை தாங்குற பக்குவத்துக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் வந்து காட்டுவார், இல்லைனா பைத்தியம் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ நிறைய துரோகம், அது வந்து துரோகமாக வந்து அதுலேயே நம்ம வந்து ரொம்ப லெவல் வந்து மீண்டவே முடியாத அளவுக்கு ஆயிரும். ஏன்னா அந்த மனப்பக்குவம் வந்து நம்மளுக்கு இருக்காது. சரிங்களா? டோட்டலாகவே வந்து நம்ம நம்பியிருப்போம். ஸோ ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே ஒரு இதாக வந்து தெரிய வரும்போது அதில் இருந்து மீண்டு வர்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மோஸ்ட்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் உள்ளவங்கள நம்ம பார்க்குறதுக்கு வந்து ஜாலியாக இருக்கும். பட் ஓகே அவங்க அப்படி தான் சொன்னோன்னா நம்ம டேக் இட் ஈஸியாக எடுத்திருப்போம். ஜாலி அப்படின்னு கிடையாது, ஓகே எல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருப்போம். பட் நம்மளுக்கு அருகிலே நம்மளுடைய வருட காலமாக இருந்தவர்கள், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், அவங்களுடைய பர்சோனா மாஸ்க் வந்து இது பண்ணும்போது அதால் நம்மளால் தாங்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வலி மிகுந்ததாக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் வந்து கடவுள் வந்து அந்த கிஃப்டே வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. அதனால இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் தெரியும் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம தான் வந்து எல்லாத்தையும் பார்ப்போம்ல. உங்களுக்கு பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சிடும், எவ்வளோத்துக்கு உலகம் என்ன எப்படி இயங்குது அப்படிங்கிறது தெரியும் போது நம்ம அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வராது. ஏன்னா கர்மா வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும், கர்மா ஃபாலிங் நடக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து டிவைன் ஃபெமினைனுக்கு வந்து டக்குன்னு கிடைக்கும். ஏன்னா நான் சொன்னேன்ல, ஃபெமினைனுடைய இதுதான் வந்து அந்த அந்த காடு வந்து தேர்ட் ஐயில் இருக்கிறதுனால ஃபெமினைனுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக வந்து நடக்கும் தேர்ட் ஐ. அப்போ அதனால தான் ஃபெமினைன் வந்து அவேக்னிங் ஆகிறாங்க. கர்மாவை வந்து கடக்கிறதுக்கு ரொம்ப போராடினாலும் அவங்க வந்து ஜெயிக்க பார்க்குறாங்க உங்களுக்கு. ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா, நார்மலாக ஃபிசிக்கல் பாடியில் வந்து கிடையாது, எத்திரிக் பாடியில் தான் இருக்கும். அது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து மற்றவங்க ஆராஸ்லாம் வந்து கண்டுபிடிக்க தெரியும் உங்களுக்கு. அப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளே வந்து ஒரு ரியாலிட்டியை வந்து என்ன நினைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனே வந்து ஷாக் ஆகிடக்கூடாது. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளே போகிறதுக்காண்டி ஒரு ரியாலிட்டியை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். உண்மையை ஃபேஸ் பண்ணாமல் ஓடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்பிரிச்சுவலோ இந்த ஜேர்னிக்குள்ளேயோ நீங்கள் வந்து இருக்க முடியாது. சரிங்களா? ஸோ உண்மையை, அந்த அன்கண்டிஷனல் ட்ரூத்தை ஏற்றுக்கொள்றதுக்கான தைரியம் வந்து உங்களுக்கு வந்து வரும். ஆனால் இதில் டிவைன் மேஸ்குலினுக்கு வந்து இருக்காது. ஏன்னா அவங்க கர்மாவை வந்து அந்த கர்மா சைக்கிள்குள்ளே வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கே அவங்க வந்து பயப்படுவாங்க. அந்த கர்மாவை வந்து தொலைக்கிறதுக்கே வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து பயப்படுவாங்க. ஸோ அதை பீட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களால வந்து ஈஸியாக முடியாது. ஏன்னா அது அப்படி தான் மேஸ்குலினோட நேச்சரு. ஸோ ஏன்னா லைஃபே வந்து சேஞ்ச் ஆகும். இதை வந்து ஈகோ வந்து போகணும். ஸோ நிறையா விஷயங்கள் இருக்குது இதில். அதனால வந்து உங்களுக்கு வந்து எல்லாராலையும் வந்து இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அதனால தான் வந்து நிறைய பேருக்கு வந்து தேர்ட் ஐ வந்து ஓப்பன் ஆகாது. ஓப்பன் ஆகிறதுக்கான தகுதியை வந்து நீங்கள் வந்து வளர்த்துக்கணும். அதை தாங்குகிற சக்தியை வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். அப்போ இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும். இப்போ வந்து இதில் அதாவது குண்டலினியை பொறுத்தவரை வந்து பொறுமை இல்லை அப்படின்னு சொன்னால், அவசரப்பட்டோம் பொறுமை இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அது நடக்கவே நடக்காது. ஏன்னா பேசிக்கலாக நார்மலாக ஒரு குண்டலினி எழும்பி வந்து கரெக்டாக எல்லாம் க்ரௌன் வரைக்கும் பண்ணுறது கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் எடுக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக குண்டலினி ஆக்டிவேட் பண்ணாதான்
நீங்கள் சித்த பிரமையில கொண்டு இல்லாமல் நீங்களால இருக்க முடியும். இப்போ வந்து சிலவங்களுக்கு வந்து இதில் வந்து சிலவங்களுக்கு விபரீதமான நிறைய இதெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சு. அதாவது காதுக்குள்ளே வந்து பேசுறது, இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா உலகத்தையும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதாவது ஸ்பிரிட், அதாவது பேய் உலகத்தையும் பார்ப்பீங்க, அதாவது டீமன்ஸையும் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்போ யாரு டீமன்ஸு? இப்போ நீங்க நினைச்சுப்பீங்க நம்ம ஃப்ரீக்வன்சில வந்து டீமன்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க. தப்பு. நம்மளோட ஃப்ரீக்வன்சிலே நிறைய டீமன்ஸ் இருப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிய வரும். சிலவங்களுக்கு வந்து அப்படியே தத்ரூபமாவே அவங்க வந்து பேயெல்லாம் வந்து கண்ணால பார்க்கறதுக்கான ஒரு பவரும் வந்து இருக்கும். ஆனா இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு சிறு வயதுல இருந்து என்னன்னா தைரியம் வந்து எனக்கு வந்து பேய் அப்படிங்கிறதுலே வந்து நான் பேய் அப்படிதானே சொல்லி நம்மளுக்கு பழக்கம். இப்பதான் நம்ம வந்து ஆத்மா, லோ ஃப்ரீக்வன்சி ஆத்மா அப்படின்னு சொல்றோம். பேயின்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லோ ஃப்ரீக்வன்சி ஆத்மான்னு சொல்றோம். ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நான் வந்து அதை நம்பனா மாட்டேன். ஆனா என்னோட வந்து சப்கான்ஷியஸ்ல வந்து என்னன்னா, நான் அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு வந்து எனக்கு வந்து விருப்பமும் கிடையாது. அது வந்து என்கிட்ட வர்றதையும் வந்து நான் வந்து அலோவ் பண்றது கிடையாது அப்படின்ட்டு எனக்கு ஆல்ரெடி வந்து டியூன்டு உள்ள. சரிங்களா? ஸோ நான் ட்ரீம்ஸே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்டேஜில் வந்து அது பக்தி மார்க்கத்தில் இருக்கும்போதே நான் வந்து பண்ணினேன். ஏன்னா என்ன வேண்டுனேன் அப்படின்னு, எனக்கு ட்ரீமே வேண்டாம், எனக்கு வந்து ஃப்யூச்சர் தெரிய வேண்டாம், பாஸ்ட்டும் தெரிய வேண்டாம், ப்ரெசென்ட்ல நான் வந்து இருந்துக்கிட்டு இதை கொண்டு போறதுக்கு நீங்களே வந்து இப்போ ஃப்யூச்சர் தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொன்னா நான் என்ன நினைப்பேன் அப்படின்னு கேட்டேன்னா, ஏன் வந்து எனக்கு வந்து ஃப்யூச்சர் தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு நானே வந்து லாக் போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லைஃப் வந்து ஒரு சுவாரஸ்யமா போகாது. இதுதான் வந்து நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டுனா அந்த லைஃப்ல வந்து என்னை பொறுத்தவரை அதாவது ஒரு மனிதன் வந்து பிறந்து இந்த புவியில வாழ்றதுக்காண்டி வந்திருக்கான் அப்படின்னா ஒரு சுவாரஸ்யத்தோட அந்த வாழ்க்கை வந்து போகணும். சரிங்களா? அதுலதான் எல்லாமே அடங்கி இருக்கும். ஸோ இது ஃபியூச்சர் தெரிஞ்சு இதை ஒரு பவரா நினைச்சு நம்ம ஏன் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு முதல்ல இருந்தே உண்டு. சரிங்களா? அது வந்து இப்போ கிடையாது. சிறு வயசுல இருந்து எனக்கு கனவு அப்படிங்கிறதே வந்து எனக்கு அவ்வளவா நான் வந்து கெட்ட கனவு அப்படின்னு எதுக்கு வந்து இதெல்லாம் பண்ணணும், டோட்டலாவே என்னை நிறுத்துங்கன்னே நான் வந்து வேண்டியிருக்கேன். அது வந்து எனக்கு இப்போ வந்து 100% வந்து ஒர்க் அவுட் ஆகுது எனக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து என்னை பயமுறுத்துறதோ என்னைய வந்து எது பண்றதோ வந்து என்கிட்டயே வந்து வராது. அந்த அளவுக்கு வந்து மனோ தைரியம் வந்து எனக்கு வந்து உண்டு. சரிங்களா? ஸோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு வந்து அதனால எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜேர்னிக்கு வர ஆரம்பிக்கையுமே எனக்கு வந்து இந்த ஜேர்னியில தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போதே குண்டலினி வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆகி எல்லாத்தையும் பத்தி கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எல்லார்ட்டயும் ஒரு விதமான ஒரு அபரிவிதமான ஒரு அன்பு வச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள நான் ஆராயனா மாட்டேன். இவங்க கேரக்டர்ஸ் நல்ல கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத மட்டும் வந்து ஒருத்தங்கிட்ட இருந்து நான் வந்து எடுத்து ஓகே இதில் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இருப்பேன். ஸோ மோஸ்ட்லி வந்து அவங்களோட பேடை பார்க்கணுமோ இல்லை வந்து அவங்களோட இதை பண்ணணுமோன்னு சொல்லிட்டு என்னோட நேச்சர் அது. நான் எப்போதுமே அதை விரும்பவும் மாட்டேன். அதே மாதிரி இன்னொருத்தவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல்லோட டீட்டெயிலை வந்து எனக்கெல்லாம் அதெல்லாம் என்னோட கேரக்டர் எனக்கு பிடிக்காது. அவங்களுடைய ஒரு இதுக்குள்ள நம்ம போறதுக்கே வந்து நான் வந்து எனக்கு பிடிக்காது. அவங்களுடைய பர்சனல் அப்படின்னா பர்சனலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவன் நான். அதனாலதான் என்னை பத்திலாம் வந்து மைண்ட் ரீட் பண்ணி எழுதும்போது எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஏன்னா என்னுடைய நேச்சருக்கு அகெயின்ஸ்டா நடந்தது இல்லை உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து கடந்து போகணும். அதெல்லாம் அந்த தைரியத்தையும் வரணும். அவங்க பாட்டுக்கு அவங்க சொல்லிட்டு போறாங்க, நீ எதுக்கு இது பண்ற அப்படின்னு அதையும் வந்து தைரியத்தையும் வந்து கொடுக்கும். ஸோ அப்போ உடனே அவங்க என்ன பொய் சொல்றாங்களோ அது அப்படியே வந்து எனக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து தேர்ட் ஐ வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சு அது மூலமா வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு. ஸோ தெரியும் போது தான் மோஸ்ட்லி வந்து தனிமை அப்படின்னு தான் வந்து விருப்பமா இருக்கும். யாரையும் வந்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது பொய்யெல்லாம் பார்த்தா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப கோபம் வரும் எனக்கு. சரிங்களா? அது வந்து அது கிரவுண்டிங் இல்லாத ஒரு காலகட்டம் இருந்துச்சு எனக்கு. அதாவது அப்படியே ட்ராமா பண்ணாங்கன்னா அது ஒரு அலர்ஜி மாதிரி இருக்கும். சரிங்களா? அது அது அப்படிதான் இருந்தது எனக்கு. அது என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது அவ்வளோ சீன் போடுறாங்களா, எனக்கு அவ்வளோ கோவம் வரும். எனக்கு அப்படியே விண்ணு மேலே வரைக்கும் ஏறும். அப்படி இருக்கும். அந்த பொய்யெல்லாம் அவங்க பேசும்போதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து கிரவுண்டிங் இல்லாம போது, அதுவும் நான் வந்து வாராகி சக்தி எடுத்தவொடனே அப்படியே எனக்கு அம்மா வந்து ஸ்டார்டிங் அம்மா வந்து தேர்ட் ஐல தான் வந்து ஓப்பன் ஆகி வைக்கிற காட் அம்மா. சரிங்களா? ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணுவா. அவளோட மந்திரத்தெல்லாம் நம்ம வந்து உச்சாடனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா. அப்போ எனக்கு வந்து இது
ஸ்டார்டிங் வந்து எனக்கு வந்து வரும்போது எல்லாத்தையும் பார்க்கும்போது பயங்கர, ஏன்னா அந்த ஃப்ரீக்குவென்சி நம்மளுக்கு மேலே ஏறினோன்னா எல்லாருமே மேட்ச் ஆகாமல் போயிடுவாங்க, யாருமே மேட்ச் ஆக மாட்டாங்க. சின்னதாக ஒன்று சொன்னால் கூட நம்மளுக்கு தெரிய வந்துருமா, எவ்வளோ கஷ்டம் பாருங்க. எல்லாரும் என்னமோ இது வந்து ஒரு பெரிய வரம் மாதிரி, தேர்டை ஓப்பன் பண்ண தேர்டை ஓப்பன் ஆகும்போது எனக்கு சிரிப்பு தான் வரும். ஐயோ இதை ஓப்பன் பண்ணி நம்ம படுற பாடு கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். பட் சில காரணங்களுக்காண்டி நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி அது மூலமாக நம்ம அந்த பவர் இல்லை, உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நீ ஒர்க்கெல்லாம் பண்ண மிஷன் ஒர்க்ஸ் இதுக்கெலாம் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்காண்டி தான் வந்து இதை நம்மளுக்கு வந்து சடனாக ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறத நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து நானே வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த கோபம் தான் எனக்கு வந்து இருந்தது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பயங்கர கோபம் வரும். அதனாலே நான் நிறைய பேர்கிட்ட வந்து இப்போ எல்லாமே வந்து கட்டாகி போனாங்க, யாருமே இல்லாமல் கட்டாகி போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க பேசும்போதே அவங்க சின்ன சொன்னால் எப்படி இருக்குங்க அவங்களுக்கு, பொய் சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும், ட்ராமா பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடும், ஏன் இப்படி வந்து சத்தமாக நீங்கள் வந்து எதுக்காண்டி இப்படிலாம் வந்து நடிக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். டார்க்னஸ்க்கு வந்து பயமே இருக்காது. அதாவது அந்த பேய் பிசாசுங்களுக்கெல்லாம் வந்து சும்மாவே பயம் இருக்காது, எனக்கு அது இருக்காது. அப்போ தனிமை வந்து இனிமையாக வந்து மாறிடும். அட போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அந்த இது வந்து கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் அப் பண்ணணும். ட்ரெயின் அப் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து கனவுகளில் வந்து இந்த மாதிரி டார்க் என்டிட்டிஸ்லாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய சப்கான்ஷியஸை ட்ரெயின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஆஸ்ட்ரலில் நீங்கள் பார்க்குற இந்த கெட்ட சக்திகள் இதெல்லாம் வந்து உங்களை வந்து பார்க்க மாட்டீங்க. பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்லங்க, நம்ம அந்த மாதிரி எதுக்கு வந்து, ஏன்னா அவங்களும் இதில் வந்து கலந்துருப்பாங்க. ஏன்னா நீங்கள் பல டைமென்ஷனை வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். இந்த இது மட்டும் பார்க்க மாட்டீங்க தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணால். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுடைய சப்கான்ஷியஸை நீங்கள் வந்து பிளாக் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ட்ரெயின் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது, சரிங்களா? அப்போ ஒரு ரைட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து இது பண்ணும். இது வந்து கரெக்டாக அலைன் ஆகணும், பேலன்ஸ் ஆகணும். நீங்கள் அதையும் நல்லா பார்க்கணும். நம்ம தேர்ட் ஐ வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். பேலன்ஸ்டு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களால் டெசிஷனே மேக் பண்ண முடியாது. கார்மிக் புரோக்கன் ஆகும். அதெல்லாம் தாங்குற சக்தி வந்து உங்களுக்கு வரணும். எது ரைட் எது ராங் அப்படிங்கிறதே நீங்கள் வந்து புரியாமல் வந்து குழம்பிடுவீங்க. நீங்கள் அதான் சொல்கிறேன்ல, ஒரு பைத்தியக்கார ஸ்டேஜ். அது வந்து பேலன்ஸ்டாகவும் வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு இது ஓப்பன் ஆன உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சப்கான்ஷியஸை ட்ரெயின் அப் பண்ணிக்கோங்க. ட்ரெயின் அப் பண்ணிவிட்டு அது வேண்டாம், எனக்கு இதெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னா வராது. இப்போ ரெண்டு விதமாக இருக்கும். அதாவது உங்களோட சப்கான்ஷியஸ் மூலமாகவும் உங்களுக்கு வந்து தெரிய வரும், அன்கான்ஷியஸ் மூலமாகவும் கான்ஷியஸ் மூலமாகவும் தெரிய வரும். கான்ஷியஸ் மூலமாக தெரிய வரும்போது தான் யாராவது பார்த்தாலே கோபம் வரும். யாரு சம்மந்தமே இல்லாமல் ஏதோ அவங்க மூலமாக நம்மளுக்கு வரும், இவங்க ஏதோ பண்ணுறாங்கன்னு வரும். அப்போ வந்து அது வந்து ஏன் அப்படின்னா அந்த கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து லாஜிக்கு கிடையாது. நீ வந்து எவனா இருந்தாலும் பரவாயில்ல, அப்போ அவங்கள பார்த்து நம்ம தெரிச்சு ஓடிடுவோம். எப்பா சாமி வேண்டாம் சாமி, உன்னோட சாகாசமே எனக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம கான்ஷியஸ் மைண்டு வந்து லாஜிக்கலாக யோசிக்கவே யோசிக்காது. அதுக்கு தெரிஞ்சிடும் தேர்ட் ஐ ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னாலே அவங்கள பற்றி தெரிஞ்சிடும், தெரிச்சு ஓடிடு, வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. சும்மா பார்த்தாலே வந்து கோபம் வர ஆரம்பிச்சிடும், ஏன்னா தெரியும் உண்மை வந்து உள்ள தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப வந்து இதாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஸ்குலினுக்கு வந்து ஓப்பன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல. ஏன் அப்படின்னா அவங்க கொஞ்சம் இது வந்து உண்மையை வந்து கார்மிக் பிரேக் ஆகிறது, ஈகோ பிரேக் ஆகுறதுலாம் வந்து கொஞ்சம் இது பண்ண மாட்டாங்க. இப்போ என்னோட லைஃப்லேயே என்னோட ஜேர்னிலே எப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆச்சு. என்னோடைய டிஎம்க்கு வந்து எனக்கு தெரியும், அவங்களுக்கு அதாவது எல்லா டிஎஃப்க்கு வந்து தெரியும் அவங்களுடைய மேஸ்குலினுக்கு வந்து எதெல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். யூனியன் எடுக்கும் போது நீங்கள் கண்டுபிடிக்கலாம். என்னோட டிஎம்க்கு வந்து த்ரோட்டோடையே வந்து ஸ்டாப் ஆச்சு, சரிங்களா? இது வந்து எனக்கு காட்டும், நம்மளுக்கு தெரியும். ஆனால் இது காட்டினாலும் இதை வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து மேலே எடுக்கிறதுக்கு வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஃபோர்ஸே வந்து பண்ணக்கூடாது. அது வந்து
அந்த டைமிங்க்கு வந்து தான் அவங்களுக்கு பண்ணும். இல்லை அப்படின்னா அவங்க பல குழப்பங்களை வந்து சந்திக்கிறதுக்கும். இப்போ நான் அதனால தான் என்னோட இதை நான் சொல்கிறேன். என்னோட டிஎம்க்கு வந்து த்ரோட்டோல ஸ்டாப் ஆச்சு. சரிங்களா? ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இது தெரிய வருது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அப்புறம் தான் இது இமேஜினேஷன்ஸ் வந்து கிடையாது, இது வந்து உண்மைதான். ஆனால் இது நல்லதா தவறா அப்படிங்கிற மாதிரினா நான் வந்து யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸை வந்து நான் சொல்கிறேன். அதாவது ஒரு ஃபெமினைனுக்கு வந்து எப்படி இதாகுது, ஒரு மேஸ்குலினுக்கு வந்து எப்படி இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு டிவைன் ஃபெமினைன் வந்து அவேக்னிங் வந்து ஹார்ட்டு டு தேர்ட் ஐ டு சக்ரா க்ரௌனுக்குன்னு போயிருமா. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்யூஷன்ஸ் நிறைய கிடைக்கும், சைக்கிக் எபிலிட்டி நிறைய கிடைக்கும், உண்மையை வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா நிறைய டவுன்லோட்ஸ் கிடைக்கும். இது ஃபுல்லுமே டிவைன் ஃபெமினைனுக்கு வந்து கிடைக்கும் ஈஸியாக. ஸோ இவங்க வந்து ஓப்பன் ஆனவுடனே இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்பாங்க, அவங்க வந்து பேச மாட்டாங்க. இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா, நான் பார்க்குறேன் அப்படின்னா, நான் போய் வந்து நான் பேசி அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு விடாது. சரிங்களா? அவ்வளோதான், நான் பார்ப்பேன், அதுதான் என்னோட டியூட்டி. ஸோ அப்படி தான் இருக்கும். அதுதான் வந்து ஒரு டிவைன் ஃபெமினைனோட ஒரு இது. அதாவது பார்க்குறோம் ஆனால் பேச மாட்டோம். ஆனால் டிவைன் மேஸ்குலின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூட் சக்கரா, அப்புறம் வந்து ஹார்ட்டு, அதுக்கப்புறம் வந்து த்ரோட்டில் வந்து நின்றோம் அவங்களுக்கு. சரிங்களா? நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் பண்ணி மேலே ஏறும். இவங்களுக்கு வந்து என்ன பண்ணுன்னா ரூட்டு டு ஹார்ட் வரும். ஹார்ட்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த்ரோட்டில் போய் ஸ்டாப் ஆயிரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, கிரவுண்டிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஸ்பீக்கிங் ட்ரூத்தை வந்து ரியாலிட்டிக்கு கொண்டு வரலங்கிற போய் தான் அவங்களுக்கு த்ரோட் வந்து பிளாக் ஆகும். அதனால தான் மேஸ்குலின் வந்து ஃபெமினைன் கிட்ட பேச மாட்டாங்க. சரிங்களா? இந்த காரணத்துக்காண்டி தான் வந்து ஒரு மேஸ்குலின் வந்து ஃபெமினைன் கிட்ட பேசாமல் த்ரோட் வந்து பிளாக் ஆயிரும். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஸ்பீக்கிங் ட்ரூத்தை வந்து ரியாலிட்டியாக வந்து அவங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து த்ரோட் வந்து பிளாக் ஆகும்போது தேர்ட் ஐ வந்து நார்மலாக வந்து ஓப்பன் ஆகாது. சரிங்களா? ஸோ அப்போ த்ரோட் சக்கரா வந்து என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யார் அப்படிங்கிறதையும் காட்டும், நான் உண்மையில் என்ன உணர்ந்தேன் அப்படிங்கிறத சொல்லும், நான் பொய்யா வாழ்கிறேனான்னு சொல்லும். அவங்க என்னைக்குமே ஒரு டிஎம் நீ உண்மையில் என்னவா வாழ்கிறாய் வாழ்கிறாய் கிடையாது, உணர்ந்தாய் என்பதை எந்த டிஎம்மும் வெளியே எளிதால் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்க த்ரோட்டில் வந்து நிற்கும், தேர்ட் ஐக்கு அவங்களுக்கு வந்து போகாது, ரியாலிட்டிக்கு அவங்க எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ஸ்டாப் ஆகும். சரிங்களா? நம்மளுக்கு வந்து தேர்ட் ஐ, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு க்ரௌன் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு தேர்ட் ஐ ஓப்பன் ஆன ஒரு டிவைன் ஃபெமினைன் இருக்கிறாங்க. டிஎம் வந்து ஏன் வந்து இப்படி தெரியுது அப்படின்னு சொன்னால், டிஎம்ஐ வந்து மிரர் பண்ணி நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? நம்ம வந்து டிஎம்மாக வந்து மிரர் எடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் கொடுப்போம். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து மிரராக வந்து சொல்லுவோம், மிரர் இது நடக்கும், ரிஃப்ளெக்ட் நடக்கும். ஸோ அப்போ அவங்க த்ரோட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க பொய் வந்து விழுந்துரும், மாஸ்க் வந்து கீழே விழுந்துரும், ஈகோ வந்து சுக்கு நூறாக வந்து உடஞ்சிரும். சரிங்களா? ஸோ அப்போ எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும், அந்த இதில் போய் நின்றும், அதில் போய் நம்ம நின்றும். ஸோ அவங்களுக்கு வந்து மேலே ஏறாது. அப்போ இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேர்ட் ஐ ஓப்பனான ஒரு ஃபெமினைனும் ஒரு த்ரோட்லே நிற்கிற ஒரு டிவைன் மேஸ்குலினோடைய ஃப்ரீக்வன்சி வந்து மிஸ்மேட்ச் ஆயிரும். 2 பேர் ஃப்ரீக்வன்சியும் வந்து மிஸ்மேட்ச் ஆகும். அப்போ டிஎஃப் வந்து என்ன சொல்லுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உண்மையை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஆனால் டிஎம் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், என்னால் உண்மை பேச முடியவில்லை அப்படின்னு சொல்லுவா. வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க, அதை நான் தெளிவாக நிதானமாக சொல்கிறேன் நான். ஸோ இவங்களோட இது வந்து த்ரோட்டில் போய் வந்து நின்றுது. இப்போ நம்ம வந்து யூனியன் எடுக்கிறோம். ஸோ யூனியன் எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட சக்தி வந்து, அதாவது டிவைன் ஃபெமினைனுடைய சக்தி வந்து அந்த எனர்ஜியை புல் பண்ணி மேலே எழுப்ப பார்க்கும். சரிங்களா? மேலே எழுப்பினாதானே உங்களுக்கு மேலே வரைக்கும் போகும். அப்போ அப்வர்ட்ஸாக தான் எழுப்போம். யாருன்னா ஒரு டிவைன் ஃபெமினைனோடது மேலே எழும்பதான் வந்து பார்க்கும். அப்போ அவங்களுடைய இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த்ரோட்டு வந்து த்ரோட் சக்கரா வந்து பிளாக்ல இருக்கும் போது அவங்க
த்ரோட்டில் போய் நின்றுக்கிட்டு அந்த எனர்ஜி வந்து மேலே போகாமல் அது ஸ்டாப் ஆகி கீழே இறக்கும். சரிங்களா? புரிஞ்சுதா நான் சொன்னது? எனக்கே கொஞ்சம் குழப்பிட்டேன். அதாவது டிஎஃப் வந்து தேர்ட் ஐ வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எனர்ஜி வந்து அவனை அப்வர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ்க்கு கிளம்பிட்டேன். ஓகே, புல்ஸ் எனர்ஜி கரெக்ட் தான். புல் எனர்ஜி வந்து அப்வர்ட் ஆகும். ஆனால் இவங்க த்ரோட்டில் நிற்கும் போது என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதிலே வந்து ஸ்டாப் ஆயிரும். அவங்களால வந்து எனர்ஜி வந்து மேலே போகலை அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் போடுதுன்னு அர்த்தம். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இவங்களுடைய மிஸ்டேக்கான்னு கேட்டால் இல்லை. இதுக்கு தான் நான் வந்து முதல்ல ப்ரெஷர் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ நோ, கிடையாது. இதனால இவங்க டிவைன் மேஸ்குலின் தப்பா? நோ, கிடையாது. அது கிடையவே கிடையாது. ஸோ இவங்க வந்து ஒரு அவேக்னிங் கேட்டலிஸ்டாக தான் சக்தி வந்து செயல்படும். ஆனால் ஃபோர்ஸ் பண்ணாத சக்தி என்னைக்குமே வந்து ஒரு சிவா வந்து ரெடி இல்லைன்னா அந்த சக்தி வந்து ஃபோர்ஸே பண்ணாது, பண்ணவும் கூடாது. பண்ணுனாங்க அப்படின்னு சொன்னால் டிஎம் வந்து இப்போ நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி எப்படியா திறக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய டிஎஃப் வந்து என்ன நினைக்கணும், சுப்பீரியர் நான் தான் வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு ஈகோவில் போயிடுவோம். டிஎஃப் வந்து ஈகோ போயிடும். அதுக்கப்புறம் நான் மட்டும்தான் வந்து நான் தேர்ட் ஐ ஓப்பன் ஆகிட்டேன் அப்படிங்கிற ஒரு ராங் கமிட்மெண்ட்டை வந்து நம்ம சிந்தனையில் எடுத்துருவோம். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியே வந்து ஒரு டைமிங்க்கு, அதான் சொல்கிறேன்ல, எப்போ நடக்கணுமோ அப்போ வந்து நடக்கக்கூடிய ஒரு டிவைன் டைமிங் சொல்லிட்டு இருக்கும். ஏன்னா டிவைன் டைமிங் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ண டைமிங் கிடையாது. நீங்கள் எப்போ அலைன் ஆகி வாங்குறீங்களோ அதுதான் வந்து டிவைன் டைமிங்காக இருக்கும். அது நீங்கள் ப்ரிப்பேர் இல்லைன்னா எப்படிங்க அந்த டிவைன் டைமிங் அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க. டிவைன் டைமிங்னா எனக்கு இந்த வருஷத்தில் இந்த நாளில் நான் வந்து அப்படி கிடையாது. டிவைன் டைமிங் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்போ அலைன் ஆகி கரெக்டாக வாரீங்களோ அந்த இதுதான் வந்து டிவைன் டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அலைன் ஆகாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த டிவைன் டைமிங் வந்து செட்டே ஆகாது உங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சைலண்டா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு புஷ் பண்ணவே பண்ணாதீங்க. அது பண்ணவே கூடாது. அதுதான் தப்பு, மிகப்பெரிய தப்பு. சரிங்களா? அவங்க வந்து அவங்களுடைய அவங்க வந்து கிளாரிட்டி எடுக்கட்டும், அவங்க கிரவுண்டட் ஆகட்டும். அப்போ வந்து சேஸை வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இதுதான் வந்து ஒரு டிஎம்ஐ வந்து த்ரோட்டை கிளியர் பண்ணி மேலே வந்து தேர்ட் ஐ வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ தான் வந்து அவங்க வந்து உண்மையை வந்து பார்ப்பார்கள். உண்மையை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால், ஏன் அப்படின்னா இது வந்து பல இது இருக்கும். உண்மையை பார்க்குறது வந்து அவ்வளோ வந்து ரொம்ப பெயின். நம்ம நினைக்கிற நம்மளுக்கே தெரியும். அது டிவைன் ஃபெமினின் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். உண்மையை பார்க்குறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம். அப்போ ஒரு மேஸ்குலினுக்கு வந்து இது கிடைச்சா அவங்க அதெல்லாம் தாங்க முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கும்ல. இந்த இடத்துல தானே நம்ம இருக்கிறோம். அதையும் நம்ம தெரியணும். சரிங்களா? ஸோ அப்போ உள்ளே வந்து நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது வேற, வெளியில வாழ்றதுங்கிறது வந்து வேற. சரிங்களா? ஸோ டிஎம்க்கு வந்து இது அதனால தான் இதை வந்து பிரபஞ்சம் வந்து காட்டாது. ஸோ இது தப்பா அப்படின்னா கிடையவே கிடையாது. த்ரோட் சக்கரால வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. அதை கிளியர் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு ப்ரீ பர்த், இன்னொரு பர்த்து கொடுக்குற மாதிரி. சரிங்களா? அந்த பர்த்தை வந்து அந்த கிளியர் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க அடுத்த கட்டத்துக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து பார்க்குறதுங்கிறது வேற, வாழ்கிறதுங்கிறது வேற. சரிங்களா? ஸோ அதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ டிஎம் சைடோடதையும் வந்து புரிஞ்சுக்கணும், நம்மளோடதையும் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கன நம்ம டைம் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைம் இருக்கும்போது அந்த டைமுக்கு கரெக்டாக அவங்க த்ரோட்டை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து அவங்க வந்து வருவாங்க. சரிங்களா? ஸோ தேர்ட் ஐ செகண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சக்ரா. அதாவது வள்ளலார் கூட எதையாவது பண்ணி உன்னோட தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணிடு அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொன்னால் உலகம் புரியும், இந்த மாயை அப்படிங்கிறது தெரிய வரும். இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரிய வந்தால் தான் இறையோட நம்ம ஐக்கியமாக போவோம். அதுக்காண்டி தான் தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணுறதே ஒழிஞ்சு இது வந்து உங்களுடைய ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறதுக்கு தான் ஒழிஞ்சு பவர் எடுக்கிறதுக்கான ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ.